பல படங்கள் இப்ப நீங்க சொல்றீங்க தியேட்டருக்கு வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி ஓடாம போற பல விஷயங்கள் இருக்கு. தியேட்டருக்கே வராம ஆயிரக்கணக்கான படங்கள் முடங்கிருக்கு. எத்தனையோ படங்கள் வந்து முடங்கி கிடக்கு. வெளியிலே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். அதாவது வந்து மதகத ராஜான்னு விஷால் நடிச்ச படம், சுந்தர் சி டைரக்ட் பண்ண படம், ஒரு ஜெமினி சினிமாஸ் அதாவது வந்து பெரிய தயாரிப்பாளர்கள் ஜெமினி நிறுவனம் அவங்க தயாரிச்ச படமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ரிலீஸ் ஆகாம கிடக்கு, பெட்டிக்குள்ளே கிடக்கு. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து அந்த தயாரிப்பாளருக்கு அந்த படத்துல பெரிய நஷ்டம். அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ண முடியல, அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு பெரிய தயாரிப்பாளர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய நடிகர் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு 12 வருஷம் தாமதமாகனா அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள் இந்த சினிமாக்குள்ள இருக்கு அப்படின்றத அவங்க புதுசா தயாரிக்க வர தயாரிப்பாளர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டவன்னா படம் எடுக்கிறவங்க பேர்ல வந்து உள்ள வந்து அது வந்து 30 லட்சத்துல படம் எடுத்துடலாம், 60 லட்சத்துல படம் எடுத்துடலாம், 1.5 கோடியில் எடுத்துலாம், 2 கோடியில் எடுத்தாலும் கண்டபடி வந்து பணத்தை விடுறாங்க. இப்ப 245 படங்கள்ல உண்மையாவே சினிமால இருக்கிற ட்ரேட்ல இருக்கிற தயாரிப்பாளர்கள் தயாரிச்ச படங்கள் ஒரு 45 தான்.